வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். காவி ஆடையுடன் திருவள்ளுவர் படத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட மேற்கு வங்க ஆளுநர் ஆர்.என். ரவி. தமிழகத்தை தொடர்ந்து வெடிக்கும் சர்ச்சை. அண்ணாமலை இன்று திடீரென்று டெல்லி செல்லவுள்ளதாக தகவல். தனி கட்சி தொடங்கவுள்ளதாக கூறப்படும் நிலையில் பாஜக மூத்த தலைவர்களை சந்திக்க திட்டம். அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென நிர்வாகி எடுத்த விபரீத முடிவு. உயிரை மாய்த்துக் கொண்டதால் இபிஎஸ் உள்ளிட்ட தலைவர்கள் அதிர்ச்சி. பொறியியல் படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் ஜூன் 5ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நாளை நிறைவடைவிருந்த நிலையில் பெற்றோர் மாணவர் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. தங்கம் விலை இன்று மீண்டும் சரிவு. சவரனுக்கு ரூபாய் 1040 குறைந்தது. இனி விரிவான செய்திகள். காவி உடையுடன் கூடிய திருவள்ளுவர் படத்தை மேற்கு வங்க ஆளுநர் ஆர்.என். ரவி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தர்மமும் அறமும் திருக்குறளில் சங்கமிப்பதாகவும் தனிமனித ஒழுக்கத்தை திருக்குறள் கற்பிப்பதாகவும் ஆன்மீக அரசியல் பரிணாமத்தை இந்தியாவில் திருவள்ளுவர் கற்பித்ததாகவும் மேற்கு வங்க ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே தமிழக பொறுப்பு ஆளுநர் காவி ஆடையுடன் கூடிய திருவள்ளுவர் படத்திற்கு மரியாதை செலுத்தியதுடன் அவரை சனாதனி என்று குறிப்பிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மகளிருக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் இன்று நிதியமைச்சர் மரிய வில்சன் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் வெள்ளை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய குறிப்புகள் குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அக்கட்சியின் தஞ்சை நிர்வாகி மகேந்திரன் விபரீத முடிவை மேற்கொண்டுள்ளார். தனது உயிரை அவர் மாய்த்துக் கொண்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று ராஜ் சத்யன் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் இபிஎஸ் கூட்டணி வைக்க முற்பட்டதே அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுக்கு காரணம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். இது குதிரை பேரம் என்று அதிமுக நிர்வாகிகள் விமர்சித்தும் வருகின்றனர். இந்த நிலையில் அமைச்சர் நிர்மல்குமார் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக தனது உயிரை மாய்த்துக் கொண்ட தொண்டரின் உடலுக்கு இபிஎஸ் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது குழந்தைகளின் படிப்பு செலவை அதிமுக ஏற்கும் என்றும் மகேந்திரனின் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் 55 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற விபரீத முடிவுகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்றும் இபிஎஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று பெற்றோர் மாணவர் கோரிக்கையை ஏற்று கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலையில் இன்று மீண்டும் மிகப்பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஒரு சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 130 ரூபாய் குறைந்து 14,500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் அண்ணாமலை டெல்லிக்கு செல்லவுள்ளதாகவும் அங்கு அவர் மூத்த பாஜக நிர்வாகிகளுடன் தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக தலைமை பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்ட அண்ணாமலை சட்டப்பேரவைத் தேர்தலின் போது 7 தொகுதிகளுக்கான பொறுப்புக் குழுவில் இடம்பெற்றிருந்தார். ஆனால் பாஜக நடவடிக்கைகளிலிருந்து அவர் விலகியிருந்தார். இந்த நிலையில் தனது பிறந்த நாளின் போது அவர் தனி கட்சி அறிவிப்பை வெளியிடவுள்ளதாக கூறப்பட்டது. இளையராஜா இசையில் மாரி செல்வராஜ் இயக்கவுள்ள படத்திற்கு மன்சனத்தி என்று பெயரிடப்பட்டுள்ளது. இளையராஜாவுடன் முதல் முறையாக இணையவுள்ளதை நெகிழ்ச்சியுடன் விவரித்துள்ள மாரி செல்வராஜ் வீடியோவை பதிவிட்டுள்ளார். இப்படத்தில் நடிக்கவுள்ள கலைஞர்களின் விவரம் பின்னர் அறிவிக்கப்படவுள்ளது.